ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கடையில் தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் செட்டப்பாக இந்த போட்டி இருக்குது. ஸ்ரீலங்கா முதல் போட்டியில் ஜெயித்தாங்க, இரண்டாவது போட்டியில் பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க. செம்மையான வெற்றி, பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லணும். இந்த மாதிரி இடத்துல இந்த போட்டியில் எந்த டீம் ஜெயிக்கிறவங்களோ சீரியஸாக ஜெயிக்க முடியும். ஒரு ஃபைனலுக்கான அருமையான செட்டப். இதில் ஸ்ரீலங்கா முதல் போட்டியில் நல்ல பர்ஃபெக்ட் ஷோ பண்ணாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் அவுட் புட்டு, அதே நேரத்தில் பேட்டர் பேஸில் 2 பேட்டர் பெருசாக சைன் பண்ணாங்க. அதனால் வெற்றி கிடைச்சிது. யாருக்கு இன்றைக்கி வெற்றி? பங்களாதேஷ் சீரியஸாக ஜெயிப்பாங்களா? டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா பக்கம், ஒன் டே சீரியஸும் ஸ்ரீலங்கா பக்கம் அப்படிங்கும்போது இந்த T20 பங்களாதேஷ் ஜெயிப்பாங்களா இன்றைக்கி தெரிய போகுது. ஜூலை 16 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட் ஆப், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்களோட வின்னிங்ஸை டெபாசிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக 4% அடிஷ்னல் கேஷ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரெகுலராக ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த போட்டிக்குமே ஃப்ரீ கான்டெஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ஸ்ரீலங்கா பாசிபிளாக அதே 11 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன படியில் தோற்றதுனால மாற்றமே எதுவும் யோசிக்கிறாங்களா? 14 ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஈசான் மலிங்க ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கமிண்டு மெண்டிஸ் டாப் ஆர்டரில் டீசன்ட் சக்ஸஸ், எல்லா ஃபார்மேட்லையும் கலக்கிறார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இப்படி கொஞ்சம் யோசிக்கணும். மெண்டிஸ் இருந்த ஒரு பாயிண்டில் ஆஃப் பிரேக் பவுலிங் போட முடியும். ஏற்கனவே நம்ம சரித் அசலங்கா பவுல் பண்ணாமல் தான் இருக்கார். இந்த இடத்துல அந்த போலிங் பேஸில் யோசிக்காட்டியும் டாப் ஆர்டரில் பேட்டிங் பேஸில் யோசிக்கிறாங்களா? குசல் ஃபெராரிக்கு பதிலாக கமிண்டு மெண்டிஸை இன்க்ளூட் பண்ண பார்க்குறாங்க, இல்லை அவிஸ்கோ ஃபெர்னாண்டோக்கு பதிலாக கூட கொஞ்சம் யோசிக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஸ்லிங்கி ஆக்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி யோசிச்சா இஷான் மலிங்கா நுவான் துசாராவை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். பட் நுவான் துசாரா ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங், கண்ட்ரோல் பவுலிங் கொடுக்குற, விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா கூட கண்ட்ரோல் பவுலிங் இருக்குது. அந்த இடத்துல மலிங்காவில் 14 யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். இந்த டீம் பொறுத்த வரைக்கும் நிசங்கா மெண்டிஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. முதல் போட்டியில் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க, அதுதான் வெற்றியாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். மிடில் பேஸில் கொஞ்சம் சொதப்பல் இருக்கோ, குசல் ஃபெராரி அவிஸ்கோ ஃபெர்னாண்டோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கணும்னு தோணுது. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. சரித் அசலங்கா, சனகா, கர்ணரத்னே சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ், நல்ல ஹிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தீக்ஷனா, பெனரோ ஃபெர்னாண்டா, ஜெஃப்ரி வாண்டஸை அண்ட் நுவான் துசாரா, அவங்களோட பவுலிங் ஃபார்ம் நல்லா இருக்குது, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். பங்களாதேஷ் போன போட்டியில் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா வந்தாங்க. குறிப்பாக சமீம் ஹுசைனோட அந்த ஹிட்டிங் அண்ட் கூடவே லிட்டன் தாஸோட அந்த ஸ்டெபிலிட்டி. இனிஷியலாக சில சான்சஸ் இருந்தது லிட்டன் தாஸுக்கு, அதை மிஸ் பண்ணாங்க. இருந்தால் கூட அந்த சான்ஸை கேபிட்டலைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பர்டிகுலர் ரவுண்டில் சக்ஸஸ்க்கு முன்னாடி பண்ணியிருக்காருன்னு போன ரிவ்யூவிலே சொன்னோம். அதே மாதிரி அந்த போட்டிலையும் சக்ஸஸ் பண்ணார். பார்க்கலாம் இன்றைக்கி இந்த 2 பேரும் சைன் பண்ணுவாங்களா, அது முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா பங்களாதேஷ் பொறுத்தவரை ஹிட்டிங் பேஸில் ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு போன போட்டியில் தான் சொன்னோம். அதை சரி பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாங்க. ஒன்று இன்டென்ட் ஷோ பண்ணாங்க, அதில் 2 பேரும் நல்லா அவுட்புட் கொடுத்தாங்க. குறிப்பாக ஜாக்கர்லேயே பேக் ஹேண்டில் இன்க்ளூட் பண்ணாங்க. ஜாக்கர்லி நல்ல ஹிட்டிங்கில் பயங்கர ஃபார்மில் அப்படின்னு யோசிக்கலாம். அண்ட் நைமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கிரேட் கிடையாது அந்த ஹிட்டிங் ஜோனில். ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுவார், பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஃபினிஷிங் பேஸ்லேயோ இல்லை மிடில் ஆர்டர்லேயோ பெஸ்ட் பேட்டர் கிடையாது. ஸோ அதனால் ஜாக்கர்லி ஒரு நல்ல இன்க்ளூஷன். அண்ட் பவுலிங்கில் ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ்லேயும் சேஞ்ச் இருந்தது. சொரிஃபுல் அண்டு முஸ்டபிஸை இன்க்ளூட் பண்ணாங்க. சொரிஃபுலை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு பேட்டருக்கு தகுந்த மாதிரி சரியான பவுலிங் கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, குயிக்காக ரீட் பண்ணி வந்துடுவார். ஸோ அது பெஸ்ட்டு. பட் ஸ்டில் அவரோட இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அவ்வளோ கிரேட்டாக இல்லை, நிறைய இன்ஜுரி ஆகிறார். அதனால தான் அடிக்கடி நம்ம அவரை பார்க்க முடியல. ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் பவுலிங். ஸோ வேரியேஷன் கொடுக்க முடியும், வெரைட்டி கொடுக்க முடியும், எந்த மாதிரி கண்டிஷன்லேயும் டீசன்ட் பவுலர். ஸோ அந்த வகையில் அவரை இன்க்ளூட் பண்ணாங்க. டஸ்கின் அண்டு சக்கீப்பை வெளியில் தள்ளினாங்க. அவங்க 2 பேரும் வெளியிலே தொடர்றதுக்கான வாய்ப்பு. வின்னிங் காம்பினேஷனை மாற்ற வேணாம் அப்படி தான் யோசிப்பாங்க. டன்சிட் ஹாசன் ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்டார்ட் கொடுக்க முடியும், அது பண்ணியிருக்காரு. பர்வேஸ் ஹுசைன் ஏமான் முதல் போட்டியில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, அது கண்டினியூ ஆச்சுன்னா டாப் ஆர்டரில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். ஹிரிடாய், மிராஸ் இவங்கெல்லாம் டீசன்ட் பேட்டர்ஸாக பார்த்துருக்கோம், அவங்களும் ஃபார்முக்குள்ளே வரணும். மிராஸோட பவுலிங் டீசெண்டாக இருக்குது, அது பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும். ரிசார்ட் ஹுசைன் இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலராக ரீசெண்டாக இருக்கார். லெக் பிரேக் பவுலர் அவ்வளோ கிரேட்டாக பங்களாதேஷில் பார்த்ததில்லை. அந்த மாதிரி இடத்துல ரிசார்ட் ஹுசைன் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாங்கிறது பாசிட்டிவ்னு பார்க்குறேன். சைஃபுதீன் எக்ஸ்பீரியன்ஸு, 2 ஃபாஸ்ட் பவுலர் கூட இவருமே இருக்கிறது பாசிட்டிவ். ஓவராலாக ஒரு டீசன்ட் பேக்கேஜாக பங்களாதேஷை பார்க்கலாம். அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா நல்லா ஃபைட் கொடுக்க முடியும். பிரேமதாசா ஸ்டேடியம் கொலம்புல தான் இந்த போட்டி. லைட் ரெயின் ஃபோர்காஸ்ட்டு 47 போட்டிகள் நடந்திருக்கு, அதில் 4 போட்டி நோ ரிசல்ட்டில் இருந்திருக்கு.
43 போட்டி ரிசல்ட் ஓரியன்டாக, அதில் 19 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 24 சேசிங் வின்னு. இந்த லைட் ட்ரெயின் ஃபோகாஸ்ட் அப்படிங்கிறனால சேஸ் தான் பண்ண பார்ப்பாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி க்ளௌடியாக இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மேட்ச் முழுமையாக நடக்கும், இல்லை சின்ன இன்ட்ரப்ஷன் எதுவும் இருக்கா, இல்லை டிலே இருக்கா, அதை நம்ம ஆன் டைமில் பார்த்துக்கலாம். 152 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், இது பிலோ ஆவரேஜ்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ மாடர்ன் டே கிரிக்கெட்டில் பெருசாக வந்துகிட்டு இருக்குது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தான் நிறைய போட்டிகள் நடந்திருக்கு. 43 போட்டிகள் ஸ்ரீலங்காவில் நடந்த போட்டியில் அதிக போட்டி இந்த கிரவுண்டில் தான். 214க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை ஸ்ரீலங்கா அடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் 80க்கு 10 அப்படின்னு லோ ஆயிருக்காங்க. 150க்கு பிலோவா 19 டைம்ஸு, மிடில் ஸ்கோர் 20 டைம்ஸ் அண்ட் 190 அபோவா 4 டைம்ஸு. லோயர் எண்டில் நிறைய ஸ்கோர் வந்திருக்கு, அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 160 ரேஞ்ச் எதிர்பார்க்கணும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில். ஸ்ரீலங்கா சைடும் பங்களாதேஷ் சைடும் ஓரளவுக்கு ஹிட்டிங் பேஸில் இருக்காங்க. ஒரு சில பிளேஸ் பெட்டர் அவுட்புட் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக வரலாம். இதில் குசல் ஃபெராரே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், 16 போட்டிகள் இங்கே விளையாண்டுருக்காரு. 16 போட்டியில் 4 50+ அடிச்சிருக்காரு. பிலோ 30 தான் அவரோட ஆவரேஜ். ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கன்சிஸ்டன்ட் பேஸில் விளையாடல, ஆனால் விளையாண்டுருக்கார். ஒரு டக் கூட ஆயிருக்காரு, அதை பார்க்கணும். பங்களாதேஷ் சைடும் பார்க்கும்போது இங்கே இருக்கிற பேட்டர்ஸ் யாரும் 50+லாம் அடிச்சதில்லை. ஆனால் பவுலிங் டேஸில் முஸ்டபிஸ் 2 முறை 3+ விக்கெட் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம், அவரோட பெஸ்ட் ஃபிகர் இருக்குது. ஸோ அந்த வகையில் இங்கே கொஞ்சம் பெட்டர் சக்ஸஸ் கொடுக்கலாம். அண்ட் வனிண்டு ஹசரங்கா பயங்கர சக்ஸஸில் இருந்திருக்காரு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். அண்ட் செஞ்சுரி அப்படின்னு வகையில் இங்கே வரல. 99 நாட் அவுட் லியூ கிரேட் அடிச்சது தான் அதிக ஸ்கோராக இருக்குது. வனிண்டு ஹசரங்கா 4.9 அப்படின்னு இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஃபிகர் பவுலிங்கில் இருக்குது. 53 முறை இங்கே வந்துட்டு 3+ விக்கெட் விழுந்திருக்கு. இது கொஞ்சம் ஹை எண்டு தான். ஏன்னா 43 போட்டியில் 53 முறை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நல்லானே சொல்லிடலாம். அதில் 59 முறை மட்டுமே 50+ வந்திருக்கு. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக ஸ்கோர் வந்து அவ்வளோ வரலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3+ விக்கெட்டுங்கிறது நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் 59 மேட்சஸ் தான் வந்திருக்குங்கும்போது இன்னிங்ஸ் பேஸ்லேயே 86ன்னு சொல்லப்போனால் 47 மேட்சஸ் நடந்திருக்கும்போது கொஞ்சம் அதிகமான இன்னிங்ஸ் 90 இன்னிங்ஸாவது மினிமம் இருந்திருக்கும். அப்படி இருந்துமே இங்கே வந்து 50+ வந்து குறைவாக தான் இருந்திருக்கு. அதனால் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அவ்வளோ ஈஸி கிடையாது. பெரிய கிரவுண்டாக இருக்கும் கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்டாக அடிக்கும்போது சில டைம் மாட்டிக்கவும் செய்வாங்க. இதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பவுலர் சைடு அண்ட் ஆல்ரவுண்டர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்தவரை. ஸ்ரீலங்கா பவுலிங் ஆப்ஷனில் சரித்த ஸ்ரீலங்கா உள்ளே வராமல் இருக்கிறத பார்க்குறோம். ஷனக்கா, கருணரத்னே, தீக்ஷனா, பினர் பெர்னாண்டோ, ஜெஃப்ரி வாண்டசை அண்ட் துசாரா இவங்கெல்லாம் பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நுவான் துசாரா முழுமையாக வீசுகிறாரு. இனிஷியல் அண்ட் எண்ட் ஓவர்ஸில் வீசுவார்னு எதிர்பார்க்கலாம். தீக்ஷனா சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குனால அவருமே முழுமையாக வீசிடுவார். அண்ட் பினர் பெர்னாண்டோட பவுலிங் முழுமையாக எதிர்பார்க்குறோம். ஸோ வாண்டசை கூட லெக் பிரேக் கூகுளுக்கு அவர் அமைஞ்சதுன்னு சொன்னால் அவருமே முழுமையாக வீசிடுவார். கருணரத்னே அண்ட் ஷனக்காவோட ஓவர்ஸ் தான் ஷேர் ஆகும். முதல் போட்டியில் ஷனக்கா கொஞ்சம் அதிகமாக வீசினார். ஏன்னா கண்ட்ரோல் இருந்தது. ஸ்லோ பால் வேரியேஷன் வந்து ஒர்க் ஆச்சு அந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ அது இங்கே ஒர்க் ஆகுமான்னு பார்க்கணும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஷனக்காவும் நிறைய விளையாண்டுருக்காரு அப்படின்றதுனால சில நேரங்களில் அவர் நிறைய ஓவர் போட்டால் வாண்டசையோட ஓவர் தான் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பங்களாதேஷ்னு பார்க்கும்போது நியூ பாலை சொரிஃபுல்கிட்ட கொடுப்பாங்க. கூட முஸ்டபிஸும் இருக்கார். 2 பேருமே ஸ்விங் பேஸில் யோசிக்கணும். சைஃபுதீனை பாப்புலரில் கொஞ்சம் லேட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. சில நேரங்களில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எளியாக வர்ற மாதிரி இருந்தால் மெஹதி ஹசன் மிரஸை பாப்புலரிலே கொண்டு வரலாம். ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் வீசக்கூடிய பவுலர், எந்த இடத்துல ஃபிட்டாகக்கூடிய பேட்டர் அப்படின்னு ஷோ பண்ணுற ஒரு டைனமிக் பிளேயர்னா இவர் தான் அப்படின்னே சொல்லிடலாம். அந்தளவுக்கு இருந்திருக்காரு. ரிசார்ட் லேட்டாக பால் ஓல்ட் ஆகும்போது அவரோட அந்த ரன்னை கண்டெயின் பண்ணுற விதம் சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் அவருன்னே சொல்லலாம். கொஞ்சம் வெரைட்டி கொடுக்குறாரு. சைஃபுதீன் மிடில் பேஸில் மோஸ்ட்லி ஃபினிஷ் பண்ணிடுவார். எண்டில் சொரிஃபுல் அண்டு முஸ்டபிஸ் தான் எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் சைஃபுதீன் அண்ட் முஸ்டபிஸ் எண்ட் ஓவரில் இருக்கலாம். பிக் பேஸில் குசல் ஃபெராரே குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 50 அடிச்சிருக்காரு அப்படின்ற அந்த இடத்துல கொஞ்சம் பாசிட்டிவாக யோசிக்கலாம். அவிஸ்கர் பெர்னாண்டோவை கண்டிப்பாக அந்த இடத்துல யூஸ் ஆகணும். நல்ல பிளேயர், ஆனால் அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இன்டர்நேஷ்னல்னு வரும்போது வர முடியல. ஸோ அதனால தான் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஜெஃப்ரி வாண்டசை முஸ்டபிஸை கன்சிடர் பண்ண. முஸ்டபிஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கார். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ இருக்கிற ஃபார்ம் தான் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு பாயிண்டில் நம்ம இந்த பர்டிகுலர் ஒன்றில் பயங்கர சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் மைண்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ் கம்பேக் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிசங்கா, குசல் மெண்டிஸ் அண்ட் மிரஸ் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசென்ட் ட்ரை தான். தீக்ஷனா, துசாரா அண்டு ரிசார்ட் ஹுசைனை ட்ரை பண்ணலாம்.
ஒரு பாயிண்டில் யோசிக்கும்போது பவுலர் பேஸில் அண்ட் ஆல்ரவுண்ட் பேஸில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் கேப்டன் இஸ் கேப்டன் அப்படின்னு யோசிக்கும்போது, ஏன்னா அப்படி தான் இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லுது. தீக்ஷனா அண்ட் நுவான் துசாராவை கேப்டன் இஸ் கேப்டனா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பர் குசல் மெண்டிஸ் ஆப்வியஸாக நல்ல சாய்ஸ். லிட்டன் தாஸை ட்ரை பண்ணலாம், பட் பவுண்டரி டைமென்ஷன் பெருசாக இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இன்னொரு பாயிண்ட் யோசிக்கும்போது நிறைய நேரங்களில் கடைசி போட்டியில் லிட்டன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பிச்சர்ஸ் எல்லாம் டவுன் ஆகும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் யோசிக்கலாம். யூசர் ட்ராக் அந்த மாதிரி பாயிண்டில் யோசிக்கலாம். பட் ஸ்டில் லிட்டன் தாஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். குசல் ஃபெராரே ஒரு சில இடங்களில் ஓகே, பட் அந்தளவுக்கு ரீசன்ட் சக்ஸஸ் பார்க்கல அப்படிங்கனால அவரையும் மிஸ் பண்ணுறேன். நிசங்கா டீசன்ட் சாய்ஸு. அவிஸ்கர் ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல சாய்ஸு. பர்வேஸ் ஹுசைன் ஏமன் டீசெண்டாக பண்ணுறாரு, ஸோ அதனால் அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஆல்ரவுண்டரில் சரிதா சலங்கா ஒரு சில இடங்களில், பட் பவுலிங் பேஸில் எடுத்துக்கலைங்கும் போது லேட்டாக வர ஒரு பேட்டராக அந்த இடத்துல பெருசாக யோசிக்க முடியாது. மிரஸ் டீசன்ட் சாய்ஸு. சனக்கா பவுலிங்கில் கொஞ்சம் ஓவர் போடுறாருன்னா கண்டிப்பாக கன்சிடரபிள். ரிசார்ட் ஹுசைன் நல்ல சாய்ஸு. சமீம் சூப்பராக பண்ணியிருக்காரு, 2 போட்டியிலுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. பர்சன்டேஜாக குறைவாக எடுத்திருக்காங்க. டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகி இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். பவுலிங் பேஸில் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறார், இந்த மாதிரி இடத்துல யோசிக்கலாம். கிராண்ட் லீக்குக்கு பெஸ்ட் பிக்னா சமீம் பட்வாரி தான். ரஹ்மான் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். தீக்ஷனா டஸ்கின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. துஷாரா இல்லாட்டி பதிரானா யார் வர்றாங்கன்னு பார்த்துங்க. ஈவன் அந்த இடத்துல இசான் மலிங்கா வந்தாலும் கன்சிடர் பண்ணுங்கள். நான் சைஃபுதீனை கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொரிஃபுல் நல்ல சாய்ஸு. பெனர ஃபெர்னாண்டோ செகண்ட் நல்ல சாய்ஸு. வாண்டசை டீசன்ட் பிக்கு, பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸு ஒரு லெக் பிரேக் இந்த மாதிரி ஆங்கிளில் மட்டும் அவர் மிஸ் பண்ணி யோசிக்கலாம். பட் எனிவே ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கு சூப்பர் பிக்கு. ரைட். கேப்டன் குசல் மெண்டிஸு டீசன்ட் சாய்ஸு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் குசல் மெண்டிஸை பிக் பண்ணியிருக்கேன். இல்லை பவுலர் சைடு போகிறது அப்படின்னாலும் 1 செகண்ட் போகலாம். நுவான் துசாராவை நான் 1 செகண்ட் கேப்டன் இஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த காம்போவில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். துசாரா எண்ட் ஓவரில் நல்லா சார், கொஞ்சம் பெரிய பவுண்டரி டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால மேபி அங்கே கொஞ்சம் விக்கெட்ஸ் விழலாம். அந்த இடத்துல கொஞ்சம் வெரைட்டி கொடுக்குற ரஹ்மான் மாதிரி ஆட்களை ட்ரை பண்ணுறது நல்ல சாய்ஸ். அப்படி கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் இவங்களாம் ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறது யார்கர் லென்த்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ரஹ்மான் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வெரைட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ரஹ்மான் நல்ல சாய்ஸ். முஸ்டபிஸை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெனூரு ஃபெர்னாண்டோ மாதிரி ஆட்களையும் ட்ரை பண்ணலாம். சொரிஃபுல் இஸ்லாம் மாதிரி ஆட்களையும் ட்ரை பண்ணலாம். சைஃபுதீன் நிறைய யார்கர் ட்ரை பண்ணுவார். ஸோ நல்லா அவர் சைடு கொஞ்சம் போகிறது யோசிக்கணும். எனிவே ஓவராலாக பார்க்கும்போது இப்போதைக்கு ரிஸ்க் ஃப்ரீயாக யோசிக்கிற இடத்துல மெண்டிஸ் அண்டு துசாரா தான் இருக்காங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10,000க்கான ஃப்ரீ கான்டெஸ்ட்டு கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. டீம் பாருங்கள். இப்போதைக்கு இந்த டீமை நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.